யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தருகே படுத்த படுக்கையாய் எல்லாராலும் கைவிடப்பட்ட, மறக்கடிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட மனுஷன் ஒருவன், அநேக வியாதிக்காரர்கள் படுத்திருந்த இடத்திலே இந்த தேவதூதன் எப்பொழுது வந்து இந்த குளத்தை கலக்குவான், நாமும் இறங்கி சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று காத்திருந்த வியாதிக்காரர்கள் இவனும் ஒருவன். இவன் அநேக வருஷ காலமாய் இந்த பெதஸ்தா குளத்தருகே காத்திருக்கிறதை இயேசு அறிந்து இவனை தேடி வந்து, நீ சொஸ்தமாக்க விரும்புகிறாயா என்று கேட்டு, உடனே நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அவனும் எழுந்தவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். பிரியமானவர்களே, இந்த மனுஷன் இயேசுவை அறியவில்லை. ஆனால் இயேசு இவனை அறிந்து தேவாலயத்தில் கண்டு, நீ அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி நீ பாவம் செய்யாதே என்று சொன்னது போல, நாமும் யாருக்கும் எவருக்கும் எந்த தீமையோ எந்த பாவமும் செய்யாதபடி நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போதுதான் நாமும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.